4 மாவட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் புதிய மாவட்டங்களாக உருவாக்கப்பட்டவை. முன்னாள் சேலம் மாவட்டம் பழம்பெரும் மாவட்டங்களில் ஒன்றாகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படை மைசூர், ஆற்காடு சிற்றரசுகளின் போரில் வென்று அந்நிலப்பகுதியை ஆட்சி செய்ய தொடங்கினர். நாட்புறம் நிலத்தால் சொல்லப்பட்டது இம்மாவட்டமாகும். வட எல்லைப்பால் பல்லவ மன்னர்கள், தென்பகுதியில் கொங்கு நாடும் இருந்தது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது சேல நாடு. ஆதாரம் கரியபெருமாள் கோயில் கல்வெட்டு, பேலூர் தான்தோன்றீஸ்வரர் கோயில் கல்வெட்டு. சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் மைசூர் சென்ற அரசர்கள் ஆட்சி செய்தனர். அதன் பிறகு கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு தமிழ்நாடு முழுவதும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. அப்பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்பு மதுரை நாயக்கர்கள் ஆட்சி செய்தனர். அதற்கு வடமேற்கு எல்லையாக சேலம் அமைந்தது. மறுபடி மைசூர் அரசர்கள் ஐதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆட்சி செய்தனர். அவருடைய ஆட்சி திண்டுக்கல் மலைக்கோட்டை வரை பரவியிருந்தது. சேலம் மாவட்டம் ஆங்கில படைகளும் மைசூர் படைகளும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்ளும் ஒரு இடமாகவே காணப்பட்டது. 1792ஆம் ஆண்டு நடைபெற்ற 3ஆம் ஆங்கில மைசூர் போரில் தோல்வியடைந்த திப்பு சுல்தான் சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, திண்டுக்கல் ஆகிய பகுதியில் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். 1799ஆம் ஆண்டு நடைபெற்ற 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். மைசூர் இந்து மன்னரிடம் ஒருவரை ஒப்படைத்துவிட்டு ஆங்கிலேயர்கள் ஒசூருக்கு தெற்கே உள்ள தமிழ்நாடு பகுதிகளை ஆக்கிரமித்தனர். தாம் கைப்பற்றிய நிலப்பகுதியில் இராணுவ முகாம் அமைத்து படைத்தளபதியின் தலைமையில் ஆளத் தொடங்கினர். சேலம் மாவட்டத்தின் முதல் கலெக்டர் அலெக்சாண்டர் ரீட்.